பார்த்தா நிலைமை கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கு. உலகளாவிய வளர்ச்சி 3.2% இருக்கும்னு IMF சொல்லுது. அமெரிக்காவினுடைய வளர்ச்சியே 1.9% ஆக குறையும்னு கணிக்கப்பட்டிருக்கு. பிரேசில்ல 2.4%, ஜப்பான்ல 1.1%, மற்ற நாடுகளும் மெதுவான வளர்ச்சியே காணும். இந்த சூழ்நிலையில இந்தியாவினுடைய 6.6% வளர்ச்சி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதனையா தான் பார்க்கப்படுது. எதனால இந்த வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, IMF சொல்றபடி இந்தியாவினுடைய வலுவான உள்நாட்டு நுகர்வு, அதாவது நம்ம மக்கள் வாங்கும் சக்தி தான் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஆனா IMF ஒரு பெரிய எச்சரிக்கையும் கொடுத்திருக்கு. உலகளவுல வர்த்தக போர், நிலையற்ற கொள்கைகள் போன்ற காரணங்களால இந்த வளர்ச்சி வேகம் 2026ல சற்று குறைந்து 6.2 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி விகிதம் தான். சுருக்கமா சொன்னா, அமெரிக்காவினுடைய வர்த்தக தடைகள், உலக பொருளாதார மந்த நிலை என பல சவால்களுக்கு மத்தியிலும் இந்திய பொருளாதாரம் ஒரு பிரகாசமான நட்சத்திரமாக ஜொலிக்கிறது. உலகமே பொருளாதார நிச்சயமற்ற தன்மையில தத்தளித்துக் கொண்டிருக்கும் போது இந்தியாவிலிருந்து ஒரு சூப்பரான செய்தி வந்திருக்கு. உலக பொருளாதாரத்தின் முக்கிய கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச நாணய நிதியம் இந்தியாவை பற்றி ஒரு மகிழ்ச்சிகரமான கணிப்பை வெளியிட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? வரவிருக்கும் 2025-26 நிதியாண்டில் இந்திய பொருளாதாரம் 6.6% என்ற வேகத்துல வளரும் அப்படின்னு IMF கணிச்சிருக்காங்க. இது உலகத்திலேயே மிக வேகமாக வளரும் பெரிய பொருளாதாரங்கள்ல ஒன்றாக இந்தியாவை மாற்றுகிறது. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம அண்டை நாடான சீனாவின் வளர்ச்சி வெறும் 4.8 தான் இருக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. அதாவது பொருளாதார வளர்ச்சியில சீனாவை இந்தியா முந்த போகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சமீபத்துல அமெரிக்கா இந்திய பொருட்கள் மீது வரியை உயர்த்தியது நினைவிருக்கலாம். அதனால இந்திய பொருளாதாரம் பாதிக்கப்படும்னு நிறைய பேர் கவலைப்பட்டாங்க. ஆனா அந்த தடையையும் மீறி இந்த ஆண்டின் முதல் காலாண்டுல இந்திய பொருளாதாரம் மிக சிறப்பாக செயல்பட்டிருக்கு. அந்த வலுவான செயல்திறன் தான் அமெரிக்க வரியின் பாதிப்புகளை ஈடுகட்டி இந்த வளர்ச்சிக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. உலக